What's one funny or unexpected thing that's happened during your time here? எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த புதுசு. நாங்கள்லாம் வந்து சிஸ்டம் அப்போது எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் ஆப்பிள் தான் இருக்கும். எங்கள் பேஷண்ட் அட்டெண்டர் ஐடி பீப்புளெலாம் யாரா வந்தாங்கன்னா எங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. என்னம்மா உங்கள் கையில் எல்லாம் ஆப்பிள் கொடுத்து வச்சுருக்காங்க, ஆப்பிள் ஐஃபோன், இது ஆப்பிள் லேப்டாப்பு, அதுக்கப்புறம் ஐபேட் அந்த மாதிரி தான் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு டாக்டர்ஸே எங்களை கிண்டல் பண்ணுவாங்க. என்ன சிஸ்டர் நாங்களே இன்னும் வாங்கலை, நீங்கள் அதை வச்சுட்டு தான் சுற்றிட்டுருக்கீங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இங்கே சிஸ்டமில் கொண்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இவங்க பண்ணுவாங்கன்னு எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் எங்களால் அது பண்ண முடிஞ்சது. பேஷண்ட் ரிலேட்டடாக ஃபன்னி என்னென்னா, பேஷண்ட் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ண நாங்கள் வந்து ஒரு ரூம் கூட்டிகிட்டு போவோம். சில பேஷண்ட்டு என்னம்மா இப்படி தனியாக வந்துட்டு எனக்கு பயமாக இருக்கேன்னும் போது, அப்போ அது எதனா பாட்டு பாடுங்க பாட்டி அப்படின்னு சொன்னோம்னா பாட்டு பாடுவாங்க. அவங்க பாடும்போது நாங்களும் பாடிட்டே இருப்போம். அப்போ அந்த பெயினே தெரியாமல் அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிடுவோம். இப்போ நான் என்ன பசங்களுக்கெலாம் சொல்லுவேன்னா, பேக் கேர் கொடுக்க போகும்போது, இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ண போகும்போது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பேஷண்ட்டுக்கிட்ட நீங்கள் ஜாலியாக பேசுங்க. பேசிகிட்டே பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பெயின் தெரியாது. நீங்கள் எதனா பாட்டு பாடுங்கன்னா, நிறைய பாட்டிங்க நிறைய தாத்தாங்க பாட்டு பாடுவாங்க. அது வந்து எங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணுறது எங்களுக்கும் ஒரு தெரியாது கஷ்டமாக, அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக போயிடும். அதனால் அது கொஞ்சம் ஃபன்னி மூமெண்ட். டாக்டர் சௌந்தரபாண்டியன் டாக்டரோட நான் கேஸுக்கெல்லாம் அசிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்க வந்துட்டு கூட நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் இருந்துச்சு. அவ்வளோ பயமாக இருக்கும் அவங்க கூட நிற்கிறதுக்கு. அப்போ வந்துட்டு அவங்க எங்களை ட்ராக்ஷன் பிடிக்க சொல்லுவாங்க. நாங்களும் எங்கள் ஃபுல் எஃபர்ட் எடுத்து பயங்கர ஸ்ட்ரென்த்தாக நாங்கள் அவ்வளோ இதாக நாங்கள் பிடிப்போம். ட்ராக்ஷன் பிடிக்கிற டைமுக்கு வந்துட்டு நாங்கள் நினைப்போம் நாங்கள் தான் ட்ராக்ஷன் பிடிச்சி கரெக்டாக நிற்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அவர் உள்ளே வந்து அந்த கை வந்துட்டு எங்களுக்கு அப்படியே கை வந்து வைப்போம். அப்புறம் பார்த்தா இந்த கை கீழே கிடக்கும். என்னச்சு நாங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ட்ராக்ஷன் பிடிச்சது, அப்போ டாக்டர் வந்து இப்படி கை வைக்கும்போதே தெரிஞ்சுப்போ அது நினைக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. இவ்வளோ நேரம் ஃபுல் எஃபெக்ட் கொடுத்து ட்ராக்ஷன் பிடிக்கிறோம். அது வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும், நல்லாயிருக்கும் வந்துட்டு அந்த டைமுக்கெல்லாம். எனக்கு டாக்டர் சௌந்தரபாண்டியன் கூட கேஸுக்கு நிற்கும்போது ட்ராக்ஷன் பிடிக்க சொல்லும். ட்ராக்ஷன் பிடிச்சி நமக்கு கரெக்டாக பொசிஷன் பிடிச்சி தருவாங்க. அதுக்கப்புறம் அவர் ரிடக்ஷன் நார்மலாக தான் பிடிக்கும். நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சாலும் அது நமக்கு வராது. அது இதாக இருக்கும். ഗണേഷ് ഡോക്ടറിൻ്റെ കൂടെ കേസിൽ നിൽക്കുമ്പോൾ നല്ല ടഫ് കേസായിരിക്കും, സീരിയஸாக ஓடும். ஆனால் இடையில டாக்டர் ஜோக்கு சொல்லுவேன். அது எங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் இல்லாமல் போகுது. என்ஏபிஹெச் வந்து விஷுவல் இது ஆடிட்டிங் பண்ணாங்க. அப்போது அந்த டைமில் எனக்கு ஃபயர் எக்ஸ்டென்ஷன் அந்த கோட் ரெட் ஆக்டிவேட் பண்ணி காமிக்க சொன்னாங்க. ஆடிட்டரும் இருந்தார் விஷுவலில். அதில் எனக்கு வந்து கோட் ரெட் ஆக்டிவேட் பண்ணி காமிக்க சொன்னாங்க, டெமோ காமிக்க சொன்னாங்க. அந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன் வந்து நான் அது ஆப்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணேன், அந்த லிவரை வந்து ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல் பவுடர் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்தவங்க எல்லார் மேலேயுமே பட்டுடுச்சு. அது வந்து எல்லாருமே சிரித்தாங்க. அது எனக்கு ஃபன்னி மூமெண்ட்டாக இருந்தது. எஸ்எஸ்பி சார் ஊபி பார்க்கும்போது ஒரு வார்ட் பாய் கிட்ட வெயிட் மிஷின் பார்த்துட்டு இந்த வெயிட்டு கரெக்டாக பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னார். வார்ட் பாய் 2 வாட்டி சொன்னான். எஸ்எஸ்பி கரெக்டாக பாருன்னொடனே பேஷண்ட் இறக்கிட்டு அந்த வெயிட் மிஷின் எடுத்து குமிச்சு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப ஃபன்னியாக இருந்தது எங்களுக்கு. இல்லை நம்ம டேரக்டர் கூட டேரக்டரு எல்லாம் சில சமயம் வந்து காமெடியாக எக்ஸ்ரே பற்றி காமெடியாக சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம கன்சல்டண்ட்டு சர்ஜனுங்கெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு ஜாலியாக ஒரு ஒர்க்கர்ஸ் மாதிரியும் இல்லாமல் நம்ம ஒர்க்கர்ஸ்னு பார்க்காம ஒரு அவங்க கூட நம்ம கூட கூட்டிகிட்டு போவாங்க. நல்லா இது காமெடி பண்ணிவிட்டு நல்லா சிரிச்சிட்டு இது பண்ணுவாங்க. அது ஒரு இதுவாக இருக்கும்.